முனைக்காடு சாரதா மற்றும் பட்டிப்பளை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைகளுக்கான மாணவர் ஒன்றுகூடல் அரங்கங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் முனைக்காடு சாரதா வித்தியாலயம் மற்றும் பட்டிப்பளை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைகளுக்கான மாணவர் ஒன்றுகூடல் அரங்கங்கள் மற்றும் கொடிக்கம்ப பீடங்கள் புனரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வுகளில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பள்ளி பிரசாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக 7 மில்லியன் செலவில் பாடசாலைகள் மற்றும் வணக்கஸ்தலங்களுக்கான உட்கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு விளையாட்டு கழகங்களுக்கான உபகரணங்கள், வீதி மின் விளக்குகள், மீனவ சங்கங்களுக்கான மீன்பிடி உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதோடு பல்வேறு வாழ்வாதார நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வுகளில் முனைக்காடு சாரதா வித்தியாலய அதிபர் நிக்கோலஸ், பட்டிப்பளை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் தேவநாதன், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களான புத்தி சியாமணி, கணேசலிங்கம், கேமா, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு செயலாளர் குகநாதன், இணைப்பாளர் தங்கத்துறை, பொருளாளர் சத்தியசீலன், அரசியல் துறை செயலாளர் சபேசன் உட்பட கிராம மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.